ஹாய், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போனிடெயிலில் இருக்கிற வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளோட ஹேரில் பார்த்தீங்கன்னா போனிடெயில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப தின்னாக நார்மலாக இருக்கும். ஸோ அதுவே வால்யூமைஸ்டு போனிடெயில் எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போனிடெயில் எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் நல்லா கோம் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். ரெண்டாக டிவைட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் ரப் பேண்ட் எடுத்து மேலே டிவைட் பண்ண ஹேரில் போட்டுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டு முடித்ததும் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி கீழே இருக்கிற ஹேரை நம்ம கையில் பிடிச்சிட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ரப்பர் பேண்டை டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு டைட் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வால்யூமாகவும் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் போனிடெயில் எப்படி போடுறதுன்னா அதே மாதிரி நீட்டாக ஹேரை கோம் பண்ணிக்கணும். ஃபுல் ஹேரையும் நீட்டாக கோம் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் எடுத்துகிட்டு மொத்த ஹேருக்கும் அந்த பேண்டை நம்ம போட்டுடணும். பேண்டு போட்டு முடித்ததும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ஹேரை மேலே பக்கமாக தூக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேண்டு வெளியே தெரியாது, நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்ல வால்யூமாகவும் திக்காகவும் தெரியும் உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் போனிடெயில் நீட்டாக ஹேரை கோம் பண்ணிக்கோங்க. ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. பேண்ட் போட்டதும் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஹேரை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹாஃப் ஹேர் கீழே வச்சுருங்க, ஹாஃப் ஹேர் மேலே போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கும் நல்லா நீட்டாக கோம் பண்ணிக்கோங்க. நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கணும். ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் தி ஹேருக்கு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஸோ மேலே இருக்கிற ஹேருக்கு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஹேரை மேலே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் நீட்டாக கோம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பாதி முடியும் நீட்டாக கோம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேண்டை நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேலே ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஹேருக்குள்ளே கீழே இருக்கிற பேண்ட் போட்டிருக்கிற ஹேரை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வால்யூமான போனிடெயில் வரும். அழகான லோவாக ஒரு போனிடெயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீட்டாக கோம் பண்ணி முடிச்சதும் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணதும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ஹேரை மேலே ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்டை டைட் பண்ணதும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேரை புல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.